கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் நம்மை அற்புதமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த தேவன் இந்த மாதமும் நம்மை குறைவின்றி நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்வில் அவர் செய்யும் ஒவ்வொரு காரியமும் நாம் எண்ணி முடியாத அளவுக்கு அற்புதமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. அவர் ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர். வேதம் சொல்கிறது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதில் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். என கண்பானவர்களே, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணி அற்புத அடையாளங்களாய் உங்களை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். உங்களை விசாரித்து உங்கள் வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் உங்கள் வேண்டுதல்களுக்கு பதில் கொடுக்கும் தேவன் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் தேவ சமூகத்தில் வைக்கிற ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் அற்புதமான பதிலை தந்து நம்முடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதபடி அவருடைய அற்புதத்தின் காரியங்களுக்காக தேவ சமூகத்தை காத்திருங்கள். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியது எல்லாம் செய்யவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிற வார்த்தையை பார்க்கிறோம். அன்பானவர்களே, போவாசின் பாதத்தில் வந்து அமர்ந்த ரூத்துக்கு சொல்லப்பட்ட அந்த நல் வார்த்தை நிறைவேறினது போல இந்த மாதம் நமது பரம தகப்பனான இயேசுவின் பாதத்தில் நீங்கள் வைத்த ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21 28 வரை உள்ள வார்த்தைகளை பார்ப்போமானால், கானானிய ஸ்திரீயின் மகளை இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தீரு சீதோன் பட்டணத்துக்கு செல்ல 3 நாட்கள் நடந்து பயணம் செய்திருக்க வேண்டும். நம்முடைய தேவன் ஒரு தாயின் கண்ணீரை துடைக்க இவ்வளவு பிரயாசம் எடுப்பாரானால், இந்த மாதம் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்து, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி குறிப்பிட்ட போது அவர் பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. சீசர்கள் அவள் தொடர்ந்து இயேசுவை பின்பற்றுகிறாளே என்று வருத்தப்பட்டனர். ஏன் இயேசு பதில் கொடுக்கவில்லை என்று ஆச்சரியப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இன்று உலக மனிதர்கள் உங்களை பார்த்து அவ்வாறே எண்ணலாம். இயேசு இயேசு என்று ஓடுகிறாயே, அவர் ஏன் உனக்கு பதில் கொடுக்கவில்லை என்று சொல்லி உன்னை காயப்படுத்தலாம், ஏளனமும் பரிகாசமும் பண்ணலாம். நம்பிக்கையுடன் கர்த்தரை பற்றிக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, தேவன் நிச்சயம் பதில் கொடுப்பார். உங்கள் அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான் என்கிறதை மறந்து விடாதீர்கள். நிச்சயமாய் முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கானானிய ஸ்திரீ திரும்பி போய்விடாதபடி இயேசுவை பின்தொடர்ந்து போகிறாள். இயேசு சொன்னார், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டன என்று, மற்றபடி அல்ல என்று சொல்லி பதில் கொடுக்காமல் இருந்தாலும் தொடர்ந்து அவரை பின் சென்று வந்த கானானிய ஸ்திரீ, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். பிரியமானவர்களே, இயேசுவை விட்டு தூரமாய் நிற்கும் வரை நம்முடைய காரியத்திற்கு பதில் வராது. எப்படி அந்த ஸ்திரீ அவர் அருகில் வந்து பணிந்து அவரை வேண்டிக் கொண்ட போது இயேசு அவளை நோக்கி பார்த்து சொல்கிறார், பிள்ளைகளின் அப்பம் நாய்க்குட்டிக்கு அல்ல என்று சொன்ன போது அவள் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி, மெய்தான் ஆண்டவரே, ஆகிய நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் பேச்சிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லி கர்த்தரை தன் எஜமானாக ஏற்றுக்கொண்டு விசுவாசத்துடன் தன் காரியத்தை இயேசுவின் பாதத்தில் வைத்தபடியால், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறது உனக்கு ஆக கடவுது என்ற வார்த்தையின்படி அந்த நிமிடமே
அவள் மகள் ஆரோக்கியமடைந்தாள் என்று பார்க்கிறோம். என கண்பானவர்களே, நீங்களும் அவர் அண்டையில் அவர் சமூகத்தில் வந்து, நீரே மெய்யான தேவன், உம்மால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி விசுவாசத்துடன் கேட்கும் போது உங்கள் வேண்டுதலுக்கு அற்புதமான பதில் கொடுத்து கிருபையின் ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் உங்களை முடிசூட்டி ஆசீர்வதிக்க தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வாசிக்கிறோம். என் தேவனால் எல்லாம் கூடும். எனக்கு அன்பானவர்களே, நாம் செய்ய வேண்டியது தேவ சமூகத்துல காத்திருந்து நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை தெரியப்படுத்தும் போது கர்த்தர் மெய்யாகவே கேட்டு அற்புத அடையாளமாய் உங்களை மாற்றி இந்த புதிய மாதத்திலே புதிய வாக்குத்தத்தத்தினால் நிரப்புவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, கடந்த 7 மாதங்களை கடக்க பண்ணி இந்த 8வது புதிய மாதத்தை காண செய்த என் தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நன்றியின் துதிபலிகளை ஒவ்வொரு நாளும் செலுத்தி கடந்த மாதங்கள் முழுவதும் பாதுகாத்தது போல இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய ஆசீர்வாதத்தாலும் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி ஆசீர்வதிக்க கர்த்தாவே நோக்கி பார்க்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவர் மட்டுமல்ல, கேட்டு அப்படியே பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் என்னென்ன தேவைக்காக என்னென்ன விண்ணப்பங்களை உடைய சமூகத்தில் வைக்கிறார்களோ அதையெல்லாம் கேட்டு அற்புதமான நன்மையின் ஆசீர்வாதங்களினால் அவளை நிறைத்து கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் உமக்கு நன்றி பலி செலுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.